வாழ்வதற்கு அடிப்படை தேவையான தண்ணீரை சேமிக்க பல மணி நேரம் பெண்கள் நடந்து செல்லும் காட்சிகள்தான் இவை. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே அமைந்துள்ளது கனியனூர் கிராமம். 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். கனியனூர் கிராமத்தில் குடிநீர், மின்சாரம், சாலை போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. சாலைகள் இல்லாததால் நகர்ப்பகுதிகளுக்கு சென்று வர முடியாமல் தவித்து வருகின்றனர் கனியனூர் கிராம மக்கள். மின்சார வசதியும் இல்லாததால் கனியனூர் மக்களால் இன்றைய நவீன காலத்திலும் லைட், ஃபேன், செல்போன், டிவி போன்ற மின்சாதனங்களை பயன்படுத்த முடியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, குடிநீரை சேகரிப்பதே கனியனூர் கிராம மக்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. கிராமத்தின் அருகே எந்த நீர் ஆதாரமும் இல்லாததால் மலையடிவாரத்தில் குட்டைக்கு சென்று குடங்களில் தண்ணீரை சேகரித்து வருகின்றனர் கனியனூர் கிராம மக்கள். மழை டைமில் மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். வெயில் டைம் கச்சிச்சுனாக்கா அந்த தண்ணி அங்கே சீராக வெத்தி போகுது. அதனால் எங்களுக்கு அந்த தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிக்க தண்ணி இல்லை. அந்த தண்ணி வசதி நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் போய் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்தும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. அதனால் இப்போ மறுபடியும் நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் இந்த தண்ணிக்காக. மலையடிவாரத்தில் உள்ள குட்டையில் குப்பைகள் மிதக்கும் நிலையில் கனியனூர் பகுதி மக்கள் வேறு வழியின்றி மாசடைந்த குடிநீரையே குடித்து வருகின்றனர். தற்பொழுது கோடை காலம் தொடங்கியுள்ளதால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் போது குட்டை வறண்டுவிடும் என்பதால் கனியனூர் மக்களுக்கு அடுத்த மாதத்தில் இருந்து குடிநீர் கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. பல ஆண்டுகளாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கனியனூர் மக்கள். இருப்பினும் பட்டா இல்லாததால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் செய்து தர மறுப்பதாக கனியனூர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரோடு வசதி இல்லை. கொடி வை தான் போகிறோம். நாங்கள் ரோட்லேருந்து இறங்கி கொடி வை மண் தரையில் தான் போகிறோம். எங்களுக்கு மலை வாரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். 2 கிலோமீட்டர் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். தண்ணி இல்லாததுனால எங்களுக்கு நாங்கள் குடிக்க தண்ணி கேன் தண்ணி வாங்கி குழந்தைங்களுக்கு குடி போட்டுறோம். அது எத்தனை நாளைக்கு எங்களால் நாங்களும் கஷ்டப்பட்டால் ஆற்காட்டு வேலை போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் எங்களுக்கு கூலி. அதில் வச்சு நாங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா. நாங்கள் தண்ணி வசதி இல்லாத நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு மெயினாக தண்ணி வேணும். பல ஆண்டுகளாக குடிநீருக்காக தவித்து வரும் கனியனூர் கிராம மக்களின் தாகம் தீர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டையில் இருந்து செய்தியாளர் சரத்குமாருடன் சந்துரு.